ஐம் கோபி சார் இருக்காங்க, தீபா பாஸ்கர் இருக்காங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஓட்டேரி சிவா அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா, ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் உள்ளான ஒரு நட்பு, ஒரு பாசம், ஒரு 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 உணர்வு, இதை தாங்க இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தில் நிறைய மெசேஜை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு. என்னென்னா, போலி மாத்திரை, போலி டாக்டர்கள், போலி மாத்திரைகளால் எவ்வளவு விஷயங்கள் தீமைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஆரா திரைப்படத்தில் இயக்குனர் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இந்த படத்தில் மைக் மோகன் சார் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு தாடிலாம் வச்சுக்கிட்டு நமக்காக அழகாக வருவாருங்க. இந்த படத்தில் ஒரு சூப்பராக கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு அப்பாவாக நமக்கு வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே இவர் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். ஹரா திரைப்படத்தில் வந்து 3 கேமராமேன்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒளிப்பதிவு வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் வந்து பெரிய பலமே சொல்லணும்னா இசை தான். ரஷாந்த் அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு